மதுரை மல்லிக்கான சிறப்பு திட்டத்தின் கீழ் 3000 ஏக்கரில் மல்லிகை செடி வளர்க்க ஊக்குவிக்கப்படும் என அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். 2025-26 நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலையை வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்து உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தினசரி வருமானம் ஈட்டுவதற்கு மலர்கள் சாகுபடியை ஊக்குவிக்க ரூபாய் 8.51 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும், மதுரை மல்லிக்கான சிறப்பு திட்டத்தின் கீழ் 3000 ஏக்கரில் மல்லிகை செடி வளர்க்க ஊக்குவிக்கப்படும் என்றும், அதற்காக 1,60,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் கூறினார். ரோஜா மலர் சாகுபடியை ஊக்குவிக்க ரூபாய் 1 கோடி நிதியும், வெங்காயத்தை சேமித்து வைத்து விற்பனை செய்ய கிடங்கு அமைப்பதற்கு மானியம் வழங்க ரூபாய் 18 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் புரதச்சத்து நிறைந்த காளான் உற்பத்தியை ஊக்குவிக்க ஊரக பகுதியில் 5 காளான் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்படும் என்றார்.